யூபிஎஸ் படம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு திரை விமர்சனத்தில் நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் சப்தம். அறிவழகன் ஆதி கூட்டணியில் முன்பு ஈரம் என்ற ஒரு படம் வந்தது. அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஒரு ஹாரர் படம். ஹாரர், ஒரு ஈரத்தில் உள்ள அந்த காதல் பேய், ஈரப்பேயை வச்சு மிக சிறப்பாக செஞ்சிருந்தாங்க. அது ஒரு நல்லா பேசப்பட்டது. அந்த ஒரு கூட்டணி மறுபடியும் அறிவழகன் ஆதி சேர்ந்து கொண்டாந்திருக்கும் படம்தான் சப்தம். சப்தம் இல்லாமல் எதுவுமே இல்லை. தனிமை இருந்தாலும், தனிமையில் போனாலும் ஒரு சப்தம் வரும்போது ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு ஒரு விஷயம் உண்டு. முன்பெல்லாம் நானே அந்த சில காடுகளில் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருடைய பெயர் சொல்லியெல்லாம் கூப்பிட முடியாது. ஊ ஆ என்று கூடுவார்கள். அந்த சத்தத்தை கேட்டு தான் யாரோ மனுஷன் வந்திருக்காங்க போல இருக்குன்னு வெளியே வருவாங்க. அதனால் இதெல்லாமே, இந்த சத்தங்கள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சத்தம் இருக்குது. பேயினுடைய சத்தம் பெரும்பாலும் பேயுடைய அந்த குரலில் இருந்து அல்லது வேறு ஒரு முணுகலில் இருந்து அல்லது வேறொரு ஓசையில் இருந்து வரும். பேயின் சத்தம் மட்டுமல்ல, இந்த ஒரு சத்தம் ஒரு அறிவழகனும் ஆதியும் சேர்ந்து உருவாக்கியிருக்கும் ஒரு முக்கியமாக மிக மிக மாறுபட்ட ஒரு கதைப்படம். மாறுபட்ட கதை. இதுவரை தமிழில் சொல்லப்படாத ஒரு கதையாக தான் இருக்கிறது. ஒரு இடத்திற்கு ஒரு துப்பறிவாளன், ஒரு சிஐடி வருகிறார் என்றார். அவர் அந்த இடத்தில் என்ன கொலை நடந்தது, எப்படி இந்த கொலை நடந்தது என்று பார்த்துவிட்டு அதை நுணுக்கமாக ஆராய்ந்து சொல்லிவிட்டு போவார்கள் என்பார்கள். ஆனால் இது அப்படி அல்ல. ஹாரர், த்ரில்லர், சஸ்பென்ஸ் ஒரு ஜானர். இந்த ஜானர் இதுவரை சொல்லப்படாத ஒரு பாணியில் சொல்லியிருக்கின்றார் டைரக்டர். இதில் முக்கியமாக ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், லைலா, எம்எஸ் பாஸ்கர், அப்புறம் கிங்ஸ்லி. முக்கியமாக கிங்ஸ்லி வர்ற இடங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பலமாக ஒரு கலகலப்பை சேர்த்துருக்கு என்று தான் சொல்லணும். இப்படி இந்த படம் ஒரு குன்னூர் பக்கத்தில் இருக்கிற குளுமையான அந்த குன்னூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ கல்லூரியில், குன்னூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவ கல்லூரியில் 3 மாணவர்கள் தொடர்ச்சியாக மரணமடைந்து போகிறார்கள். அந்த மரணம் யாரால் நிகழ்த்தப்பட்டது அல்லது அது ஒரு அமானுஷமான மரணம், ஒரு பேய் அங்கே இருக்கு உலவுது, அதுதான் கொண்டு இருக்கு என்று சொல்லப்படுகிறது. அப்படியா என்று இதற்கென்று ஒரு ஆய்வாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த பேய் உண்மைதானா, இங்கு பேய் தான் இந்த கொலைகளை செய்கிறதா என்பதை கண்டறிவதற்காக சில ஒரு துப்பறிவாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது தான் மும்பையில் இருந்து ஆதி வரவழைக்கப்படுகிறார். அது எங்கெங்கு சத்தம் வரும், எப்படி வரும், அந்த சத்தத்தினுடைய அர்த்தம் என்ன, அந்த சத்தமினுடைய எப்படியெல்லாம் பேயுடைய சத்தம் வரும் என்பதையெல்லாம் ஆய்வு செய்வதற்காக, அது உண்மையாகவே அந்த கல்லூரியில் அமானுஷமான ஒரு சக்தி இருக்கிறதா, பேய் இருக்கிறதா என்பதை கண்டறிவதற்காக வருகிறார். அது முன்பு ஒரு காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ ஆலயமாக இருந்தது. பிறகு அந்த ஆலயத்தை ஒரு பெண்மணி, அவர் ஒரு நம்முடைய அன்னை தெரசா போல ஒரு இரக்கமுள்ள ஒரு பெண்மணி, அந்த ஆலயத்தை கல்லூரியாக மாற்றி, இசைக்கல்லூரியாக மாற்றி, ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆதரவு அளிக்கின்றார். இப்படிதான் அந்த கதை போய் கொண்டிருக்கிறது. என்னவென்றால், இந்த கதையில் ஓரிடத்திலும் கூட சஸ்பென்ஸ் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு அடுத்தென்ன என்று பார்த்து கொண்டே இருக்கும்போது சத்தம் அப்படியே போயிட்டு தான் இருக்கின்றது. இடையிடையே இந்த கிங்ஸ்லி வரும்போது கொஞ்சம் காமெடி அடிப்பார், கதை சொல்லுவார். அப்புறம் இந்த காதல் காட்சி, லவ், டூயட் என்பதுதான் எதுவும் இல்லை. ஹீரோயின் லக்ஷ்மி மேனன் இருக்கிறார். அவர் ஒரு ஆராய்ச்சி டாக்டராக இருக்கிறார். அப்புறம் சிம்ரான், அவர் தான் ஒரு அந்த அன்னை தெரசா போன்ற ஒரு இசையால் ஊனமுற்றவர்களை குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவம் பெற்ற ஒரு பெண்மணியாக வருகிறார். லைலா சிம்ரானுக்கு வில்லியாக வருகிறார். எம்எஸ் பாஸ்கர் ஒரு முக்கியமான ஒரு சங்கீத கருவிகளை உருவாக்கி தரும் ஒரு கலைஞனாக வருகின்றார். அவருடைய கதாபாத்திரமும் முக்கியமாக பேசப்படக்கூடிய இருக்கிறது.
இந்த படத்தில் கொஞ்சம் விறுவிறுப்பாக, அதே சமயத்தில் எந்த இடத்திலும் தோய்வு இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் போய்க்கொண்டே இருக்கிறது. சப்தம் என்றது என்ன? இந்த சத்தத்தால் எப்படி மனிதர்களை வசப்படுத்துகிறார்கள், செயலிழக்க செய்கிறார்கள், அவர்களுடைய காதில் இருந்து ரத்தம் வந்து அவர்களே இறந்துவிடும் அளவுக்கு எப்படி அந்த சத்தத்தால் முடிகிறது என்பதையெல்லாம் மிக நுணுக்கமாக ஆய்வு செய்து இயக்குனர் அறிவழகன் அமைத்திருக்கின்றார். சப்தம் பார்க்கலாம். ஹாரர் த்ரில்லர் படம் என்பதால் அந்த ஹாரர் பிரியர்களுக்கு மிக நல்ல தீனி இது. பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.